ஆனா அந்த 4 தேர்தலிலும் 3 தேர்தல் வென்றது வந்து அதிமுக தான். அப்போ லயலா கருத்து கணிப்புடைய ஒரு ஒரு கிரெடிபிலிட்டி வந்து இந்த அதாவது காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு இது சொல்லிடுறேன். காங்கிரஸ் வந்து 1945 என் தம்பி அவர்களே அண்ணனே நான் பண்ணுகிறேன் என்னடா அது கூட்டம் மொத்தம் கோமாளி கூட்டம் அங்க பூரா மேல பேசிக்கிட்டே கீழே விசில் அடிச்சுட்டு இருக்கான். அந்த விசில் வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ஸ்பிக் மீடியா அண்ட் இடம் பலம் சேனல் வந்து நடத்திய ஒரு கருத்து கணிப்பு வந்து இன்னைக்கு நியூஸ் 7 வந்து வெளிவந்திருக்கு. அதில் வந்து 2026 அரசியல் களம் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய பார்வை? அதான் சார், அது வந்து ஒரு ஒரு மிக முக்கியமான நேரத்தில் ஒரு நியாயமான ஒரு என்ன சொல்றது கருத்து கணிப்புன்னு நான் பார்க்குறேன் சார். ஏன்னா நீங்கள் லோயலா கருத்து கணிப்பு அது இதுன்னு இந்த திமுகவை பிரதானப்படுத்திய இல்லை திமுகவுக்கு ரொம்ப இன்க்ளைண்டாக இருக்கக்கூடிய பல கருத்து கணிப்புல பார்த்துருப்பீங்க. குறிப்பாக திமுக 2011 2021 ஏறக்குறைய அந்த 2 எலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா தோத்தாங்க. அதே மாதிரி அவங்க 2006 ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க, மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தாங்க. 2001 தோத்தாங்க. ஏறக்குறைய லயலாவுடைய கருத்து கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 தேர்தலிலும் திமுக வென்றது இல்லை வெல்லும் இப்படிதான் இருந்தது. ஆனா அந்த 4 தேர்தலிலும் 3 தேர்தல் வென்றது வந்து அதிமுக தான். அப்போ லயலா கருத்து கணிப்புடைய ஒரு ஒரு கிரெடிபிலிட்டி வந்து இந்த இடத்துல கேள்விக்குறியானது. இப்பவும் ஆகுது. இப்பவும் கருத்து கணிப்பு எடுத்துட்டு வராங்க, திமுக தான் ஜெயிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி தே ஹேவ் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் ஃபெயிலியர். அவங்க கருத்து கணிப்பு ஃபெயிலியர் ஆனதுக்கு நம்ம சொன்ன 4 தேர்தலுமே ஒரு உண்மை அதுதான். அது மாதிரி இன்னும் ஒரு சில கருத்து கணிப்பு இருக்காங்க. லயலால வந்து வெளியில வந்த மாணவர்கள் அவங்க ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறேன்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பு எடுத்து அதுவும் அதே தான். 4 தேர்தலையும் திமுக வெற்றி பெறும் என்றே கூறப்பட்டது. ஆனால் 4ல் 3 தோல்வி, 1 மட்டும் தான் ஜெயிச்சாங்க. அந்த 1லையும் மைனாரிட்டி அரசாங்கம். குறிப்பாக அந்த 1ல் அதாவது அறுதி பெரும்பான்மையோட திமுக ஜெயிக்கும் சொல்லப்பட்டது. ஆனா மைனாரிட்டி அரசாங்கம். ஸோ அந்த திமுக ஜெயிக்கும்னு எனக்கு தெரிய வரக்கூடிய முக்கிய கருத்து கணிப்புகள் அனைத்தும் வந்து கடைசி 4 தேர்தலில் போய்த்தது, நக்கீரன் உட்பட. ரைட்டுங்களா? அப்போ ஏடிஎம்கே இந்த மாதிரி கருத்து கணிப்புலாம் எடுக்குமா அப்படின்னா அவங்க வந்து மக்கள் செல்வாக்கு, மக்களை கவர்வதற்கான திட்டங்கள், மக்கள் தேவை என்று நினைக்கக்கூடிய மக்கள் தேவைப்படக்கூடிய திட்டங்கள், மக்கள்லே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த பின்னாடி வந்து மார்க்கெட்டிங்கு, தன் கட்சியை வளர்த்துக் கொள்வதற்காக, தன் கட்சியை பிரதானப்படுத்துவதற்காக, முன்னிலைப்படுத்துவதற்காக ஒரு செலவு பண்ணோம், வச்சோம், ப்ரமோட் பண்ணோம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மவுத் பீஸ் இருக்காங்க டிஎம்கே காசு வாங்கிட்டு பேசுறதுக்குன்னே ஒரு 200 பேர் இருக்காங்க இன்னைக்கு. யூடியூப்லையும் டிவிகளிலும் நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து பிரதான என்ன சொல்றது மீடியா ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லையும் இருக்காங்க. குறிப்பாக அந்த ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு பேசுறதா இருக்கட்டும், பொதுவாக அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில் பேசுபவர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாரும். ஆனா அதிமுக இந்த அளவுக்கு இருக்காங்களா? இல்ல. ஏன் அதிமுக ஏறக்குறைய 54 ஆண்டுகள் 32 வருஷம் ஜெயிச்ச கட்சி ஏன் இதை பண்ணல அப்படின்னா அவரோட போக்கஸ் இது கிடையாது. நான் பெருசு ஒரு 100 பேர் சொல்ல விட்டுக்கிட்டு அதன் மூலியமா ஜெயிக்கணுன்ற தேவையான அதிமுக இருந்தது இல்லை. அதிமுக செஞ்சதை சொல்லி காட்டும் ஜெயிக்கும், தப்பா செஞ்சதுன்னா தோக்கும். அது ரொம்ப லீஸ்ட், ரொம்ப என்ன சொல்றது அவுட் ஆஃப் சோ மெனி எலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு 28% 30% அவங்களுடைய தோல்வி. ஸோ இதனால வந்து அதிமுக வந்து இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணி மக்களை படைமாற்றம் செய்வதற்கான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணாததுனால டிஎம்கே எப்பவும் இந்த வேலையா பார்த்துருது. ஆனா இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய வெற்றின்றது தமிழ்நாட்டு மக்களே விரும்பக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை என்று அவர்களே உணரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. அப்போ இப்படி ஒரு நேரத்துல ஸ்பிக் மீடியாவும் இடம்பலமும் சேர்ந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த சர்வே எடுத்திருக்காங்க. இந்த சர்வே வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 400 நாட்களாக இதை பிளான் பண்ணி கடைசி 3.5 மாதங்கள்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. 400 நாட்கள் இதற்கான எடுத்துக்கொண்ட மெனக்கெடுது. ஆனா அந்த மீடியா மேலே வந்து ஒரு வலதுசாரி சிந்தனை அப்படி இருக்கிற ஒரு சேனல் குற்றச்சாட்டு இல்ல சார். நான் அதான் சொல்றேன். இப்போ யாரு ஜெயிக்கிறாங்க
சர்வே முடிவு இல்லை, அதை பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல ஒரு அவதூறு இருக்கும். இப்ப ஏசி நீல்சன் இருக்காங்க. ஏசி நீல்சன் வந்து ஒரு நீல்சன்றது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு சர்வே கம்பெனி, ரைட்டுங்களா? அவங்க பிராண்ட்ஸுக்கு சர்வே எடுப்பாங்க, எல்லாத்துக்கும் சர்வே எடுப்பாங்க. பிராண்ட்ஸுக்கு சர்வே எடுப்பாங்க. நீங்க உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கஸ்டமைஸ்டா ஒரு சர்வே எடுத்து கொடுக்கணும் எடுப்பாங்க. அவங்க சர்வே எடுத்து கொடுக்கறதுக்குன்னே கிட்டத்தட்ட 115 ஃபார்மேட்ஸ் வச்சிருக்காங்க, 115 ஃபார்மேட்ஸ். அப்போ ஏசி நீல்சன் வந்து அந்த மாதிரி சர்வே எடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. தினகரன்ல சர்வே எடுத்தாங்க. சர்வே மதுரை ஐயா அழகிரி அவர்களுக்கு, முன்னாள் மதுரை மைந்தன் அழகிரி அவர்களுக்கு எதிராக வந்ததுனால என்ன விளைவுகள் நடந்தது நம்ம பார்த்தோம். ஸோ சர்வே ரிசல்ட்ஸை பொறுத்து எப்பயுமே விளைவுகள் இருக்கும். சர்வே எடுத்தவங்க மேல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும். சர்வே நான் என்ன சொல்றேன்னா, நீ சர்வே எடுத்து உன்னுடைய சர்வே தப்பா இருந்ததுன்றத ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் வேணா நீ குற்றச்சாட்டு வைங்க. இப்ப நான் என்ன சொன்னேன், ஆரம்பிக்கும் பொழுது லோயலாவினுடைய 4 கடைசி தேர்தலுடைய சர்வேவும் பொய் என்று நிறுவனமானது. நான் எலெக்ஷன்ல 3 எலெக்ஷன் அதிமுக, நீ 4 எலெக்ஷன் திமுக ஜெயிக்குன்னு சொன்னேன். இப்போ ஒரு சர்வே ஸ்பிக் மீடியாவும் இடம்பளவும் எடுத்துட்டு வராங்க. நீ வெறுமன அந்த சர்வே ரிசல்ட்ஸை வச்சா நீ அவங்க மேல வந்து அவங்க பேர் என்ன வச்சிருக்காங்க, இடம் பலம்னு வச்சிருக்காங்க. 2 சைடுன்னு வச்சிருக்காங்க. 2 சைடு பொதுவாக பேசுறோம்னு வச்சிருக்காங்க. இன்னொன்னு ஸ்பிக் மீடியான்றது பொது, அது வேற எந்த வகையிலும் எந்த இடத்துலையும் பெருசா பயணிக்கல. எந்த இடத்துலையும் வந்து நீங்க வலதுசாரி சிந்தனைக்கோ அப்படின்னா மோடியுடைய ஆதரவோ அமித்ஷாவுடைய ஆதரவோ எங்கேயுமே வந்து தன்னைத்தானே பெருசா வந்து முன்னிறுத்தல, பேசல, வைக்கல, ப்ரொபகண்டா பண்ணல. இன்னைக்கு அவங்க எடுத்திருக்காங்க. எடுத்த முடிவு என்னன்னா அதிமுக சாதகமா இருக்கு. அதிமுக தோத்துருச்சு, டிஎம்கே தான் பெருசா ஜெயிக்க போது. அப்போ வந்து சொல்லு, அவருடைய நீ என்ன சர்வே எடுத்த, அவனுக்கு என்ன சர்வே எடுக்க தெரியல, நீ எடுத்த சர்வே போயினாச்சுன்னு சொல்லுங்க. இப்பவே இது உங்க பயத்தை தானே காட்டுது. அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். பட் ஆனா இவங்க கிட்டத்தட்ட ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி 4 டேஸ் மேல பிளான் பண்ணி கடைசி 3.5 months எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. பலாயிரக்கணக்கான தமிழக வாக்காளர்கள்ட்ட, அதாவது வாக்காளர்கள்ன்றத உறுதிப்படுத்தி அவங்கள்ட்ட வந்து பேசியிருக்கிறாங்க. அந்த சர்வே எடுக்கப்பட்டது. அந்த சர்வேல பாத்தீங்கன்னா, அதாவது கிளியர் லீடு வந்து அதிமுக இருக்கு சார். இதுல நோட்டபிள் பாயிண்ட் என்னன்னா சார், அமமுக வந்து சேருவதற்கு முன்னாலே எடுத்த சர்வே. அப்ப யோசிங்களேன், நீங்க அமமுக சேர்ந்ததுனால இன்னைக்கு வந்து திமுகவை விட ஏறக்குறைய 2 மடங்கு வலுப்பெற்ற ஒரு கூட்டணியாக அதிமுக மாறிவிட்டதுன்றது எந்த மாற்றமும் இல்லை. அப்ப அந்த அமமுக சேருவதற்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட லீட் எடுக்கக்கூடிய சான்சஸ் வந்து ஏடிஎம்கே இருக்குன்னா, அப்ப ஏடிஎம்கே இட் இட் செல்ஃப் இஸ் a strong party. அதானே அது. ஏடிஎம்கே ஸ்ட்ராங் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இல்லை. ஏன்னா டேட்டா ப்ரூவ் பண்ணுது, அவங்க எடுத்த வாக்கு சதவீதம் ப்ரூவ் பண்ணுது, அவங்க எடுத்த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ப்ரூவ் பண்ணுது, அவங்க எடுத்துக்கிட்ட என்ன சொல்றது தொகுதி பங்கீடுல அவங்க எடுத்துக்கிட்ட தொகுதி நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் ப்ரூவ் பண்ணுது. பட் ஆனாலும் இன்னைக்கு ஒரு எம்ஜிஆர் இல்லாத, ஒரு புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு அதிமுக இருக்கு. அதுலயும் பல ஃபேக்ஷன்ஸா இருந்து இப்ப எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஓபிஎஸ் உள்ள வர போறாரு. அப்படிங்கும் பொழுது அப்படிப்பட்ட திமுக தன்னுடைய அதாவது தோல்விக்கு அப்புறம் தன்னுடைய முதல் சட்டமன்ற தேர்தலை, நேரடி சட்டமன்ற தேர்தலை, அதுவும் திமுகவிட கொடூர 5 ஆண்டு கால ஆட்சிக்கு அப்புறம் வந்து சந்திக்க போகுதுன்னா அப்ப எப்படி இருக்குன்ற ஒரு மனநிலையை பார்க்கும்போது அமமுக இல்லாமலே அதிமுக ஜெயிக்கும்னா இட் இஸ் இன் ட்ராக், இன்னும் ட்ராக்ல தான் இருக்காங்க அப்படின்றது ப்ரூவ் பண்ணுது சார். ஸோ அதனால வந்து இந்த பர்டிகுலர் இது, அதாவது சர்வே ஆனது வந்து எனக்கு தெரிய இட் இஸ் 100% வந்து சாத்தியம், நடக்கக்கூடிய ஒன்றுதான். மேபி எக்ஸப் அங்கங்க இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஒரு சில தொகுதிகளில். ஓவராலா பார்க்கும்போது பெருவாரியாக இந்த ஸ்பிக் மீடியாவுடைய இந்த சர்வே வந்து ரொம்ப ரிலவெண்டா இருக்கு. இன்னைக்கு மக்கள் மனதை பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கு. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க நீங்க அவங்களுடைய ரிசல்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பத்மநாபபுரம் எடுத்துக்கிட்டீங்க, பத்மநாபபுரம் கான்ஸ்டிட்யூன்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1984 அந்த விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய இயக்கத்தை சார்ந்த ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஜெயிச்சார் சார். இத்தனைக்கும் 1984 வந்து ஏடிஎம்கே வந்து அதாவது பீக் அல்டிமேட் கரியர் உச்சத்துல இருந்த ஒரு டைம். அப்போ கூட யார் ஜெயிச்சாங்கன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஜெயிக்கிறார். அதற்கு முன்னாடி கூட ஏடிஎம்கே ஜெயிக்கல, ஜேபி ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஜேபி ஜனதா பார்ட்டி தான் ஜெயிச்சாங்க, ஏடிஎம்கே ஜெயிக்கல. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது கூட எம்ஜிஆரையே புறக்கணித்த ஒரு சட்டமன்ற தொகுதி பத்மநாபபுரம். அதுக்கப்புறம் இந்த சட்டமன்ற தொகுதியை நம்ம எப்படியாவது கையில் எடுத்து போடணும்னு சொல்லி அவ்வளவு வேலை நடந்து டிஎம்கே இன்னைக்கு மனோ தங்கராஜை வச்சு டிஎம்கே கோட்டையாக வச்சிருக்கு. ஆனா மனோ தங்கராஜனுடைய கடைசி 2 முறை அவருடைய அந்த வே ஆஃப் டீலிங் கான்ஸ்டிட்யூன்சியினுடைய அந்த தொகுதியை சார்ந்த மக்களே டீல் பண்ண விதம் பிடிக்கல அப்படின்றது பலதரப்பட்ட மீடியாக்களில் பல முறை பேசப்பட்டது. அவர் மேல வேற அலிகேஷன்ஸ்லாம் இருந்தது, செக்ஸ் அலிகேஷன்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் மீறி இந்த கண்டிப்பா அது உடையும்,
அப்படின்னு எதிர்பார்த்தா இல்ல வாய்ப்பு இல்லை டிஎம்கே தான் ஜெயிக்கின்றான். இதை விட வேற என்ன நியாயமா இருக்க முடியும்? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பிக் மீடியாவுடைய இந்த சர்வே வந்து தொகுதி வாரியாக நியாயமா இருக்குன்னு நான் பாக்குறேன் சார். ஏன்னா நான் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவன். நீ என்னதான் அவர் மேல குற்றச்சாட்டு வை, இந்த தடவை 19 டிஎம்கேக்கு தான்ன்றது ஒரு உறுதியா அந்த தொகுதியை சார்ந்தவனா எனக்கு தெரியும், அதாவது அந்த ஏரியாவை சார்ந்தவனா எனக்கு தெரியும். அப்போ இந்த குற்றச்சாட்டுலாம் வச்சு இவங்க ஏதாவது எழுதிட்டு தான் கொண்டு வராங்க, லைலா கருத்துக்கு மாதிரி இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா அசால்ட்டா அது ஏடிஎம்கே மேல போட்டு போயிடலாம். ஆனா அவங்க நியாயமா இருந்திருக்காங்க, அது டிஎம்கேக்கு தான். என்ன குற்றச்சாட்டுனாலும் மனோ தங்கராஜா அந்த தொகுதி வந்து இந்து பேஸ்டு தொகுதின்றது கிறிஸ்தவ பேஸ்டு தொகுதியா மாத்தியாச்சு. கிறிஸ்தவர்கள் வந்து கடைசி 30 ஆண்டு காலத்துல பல பேர் அந்த தொகுதிக்குள்ள குடியேறி போயிட்டாங்க. அதனால அதெல்லாம் பிளான்டு அஜெண்டா சார். நீங்க கன்னியாகுமரி பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அங்க பிளான்டு அப்படின்னா ரொம்ப ஸ்கெட்ச்டு மைக்ரேஷன் நடக்கும், ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணுவாங்க. இப்ப இந்த தொகுதிகளில் கிறிஸ்தவர்கள் ஓட்டு இல்லை அப்படின்னா அந்த தொகுதிகளில் கிறிஸ்தவர்களை குடியேற்றுவார்கள். அப்படித்தான் அந்த கன்னியாகுமரி ஸ்டில் பாஜக விசஸ், அதாவது இன்னும் சொல்ல போனா இந்துக்கள் விசஸ் கிறிஸ்டின்ஸ் தான். பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிப்பாரு அங்க. அதே மாதிரி நாடார், அந்த ஹிந்து நாடாரும் கிறிஸ்டின் நாடாரும் தான். ஸோ அந்த ஏரியாவே கொஞ்சம் வந்து பிளான்ட் ஏரியா தான். நீ அந்த தொகுதிக்கு போனீங்கன்னா எவன் இந்த தடவை ஜெயிக்கணும்ன்றதை கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துல முடிவு பண்ணிடுவாங்க அடுத்த எலெக்ஷன்ல. அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில நியாயமா இருந்திருக்கா ஸ்பிக் மீடியான்றாங்க. ஸோ அதனால வந்து இந்த சர்வே வந்து நியாயமான சர்வே. இந்த சர்வே முடிவு வரும் பொழுது நமக்கு இந்த சர்வேவின் எலெக்ஷன் முடிவு வரும் பொழுது சர்வே முடிவு ஒத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நிகர உண்மை என்று நமக்கு தெரிய வரும். எடப்பாடி அவர்கள் ஆட்சி கட்டில் ஏறுவார் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரு இபிஎஸ் வந்து சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் வந்து இனிமேல் வந்து திமுக ஆட்சி அணியில் வந்து ஏறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அது வந்து அது மாதிரி ஒரு வாய்ப்புகள் பேஸ் தான் சார். இது பேசிக்கான குற்றச்சாட்டு தான். குற்றச்சாட்டுன்றதை விட அவருக்கு தெரிந்த உண்மை, அவர் பார்த்து இதற்கு முன்னால் நடந்த விஷயங்களை அனைத்தையும் வந்து ஒப்பிட்டு பார்த்து சொல்றாரு. ஏன்னா 5 முறை கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக என்றுமே அதிமுக வந்த காலத்திலிருந்து ஆட்சிக்கு வந்ததே இல்லை. ஏன்னா அந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் செய்கின்ற மக்கள் விரோத செயல்கள் அனைத்தும் வந்து மக்களையே வந்து நோகடித்து, மக்களையே வந்து இவர்களை அப்புறப்படுத்த என்னென்ன வழி இருக்குன்னு பார்க்க வைத்துள்ளோம். ஸோ அதனுடைய நீட்சி தான் இந்த 5 ஆண்டுகளும் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா டெய்லி கொலை நடந்துட்டு இருக்கு. கொலை வந்து எப்படின்னா கஞ்சா அடிச்சுட்டு டெய்லி வந்து மக்களை, அதாவது பொதுமக்களை, சாதாரண ரோட்டில் வாழக்கூடிய மக்களை துன்புறுத்துவதும், கற்பழிப்புகளும், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும், ஏறக்குறைய அதுலேயும் வந்து பாலியல் துன்புறுத்தல்களும், அதுவும் வந்து கிட்டத்தட்ட பட்டியலின பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்களும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட மேல்முறையீடு போயிருக்காரு. மேல்முறையீடு தள்ளுபடி செய்தது. அவருடைய மேல்முறையீடு, அவருடைய கம்ப்ளீட் ஸ்கேம் வந்து இன்னும் வந்து நீங்க ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அகைன்ஸ்டா வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிருக்கு, தள்ளுபடி பண்ணிருக்கு. ஸோ அதனால வந்து இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா இடி வளையத்தில் இருக்காங்க. அமைச்சர்களுடைய ஊழல்கள், சாண்ட்மைனிங் ஊழல், ஒவ்வொரு ஊழலும் சொல்லிக்கிட்டே போகலாம். சாண்ட்மைனிங் ஊழல், அவருடைய துறையில் நடந்த ஊழல், இலாக்கா வாரியாக ஊழல், ஏறக்குறைய 20,000 கோடி ஊழல் எஸ்டிமேட் பண்றாரு எடப்பாடி அவர்கள். இதை அனைத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது மக்கள் இன்னும் வந்து தமிழக மக்கள் வந்து அவ்வளவு முட்டாள் கிடையாது. திமுக வச்சு அடுத்து உதயநிதி வரும்போது அவரையும் சிஎம் ஆக்கி ஒன்றும் இல்லை. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை சிஎம், அடுத்த வருடம் வந்து பங்கிடுவார்கள். ஒருவேளை அடுத்த 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தெரியாதனமா 2006 நடக்கக்கூடியது மறுபடியும் நடக்குமே. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை வந்து நடத்த போறாருன்னு அவங்க திமுக கிளைம் பண்றாங்கல்ல, அது நடக்குமே. ஆனால் 2.5 வருடம் இவர் முதல்வராக இருப்பார், 2.5 வருடம் வந்து உதயநிதி முதல்வராக இருப்பார். அதாவது மக்கள் வந்து உதயநிதியை முதல்வராக்கக்கூடிய அளவுக்கு முட்டாளாக இருப்பாங்களா அப்படின்னா தமிழக மக்கள் அவ்வளவு முட்டாள் கிடையாது. ஸோ அதனால மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நேரம் தான் அது. மக்களை விட இன்னும் மக்களுக்கு நிகராக ஒரு யதார்த்த தலைவரான எடப்பாடி அவர்களுக்கு தெரியும். அதனாலதான் தெளிவாக ஸ்ட்ராங்கா சொல்றாரு, கான்பிடண்டா சொல்றாரு, திமுக வரது வாய்ப்பே இல்லை. எவன் சொல்லுவாங்க சொல்லுங்க? இந்த தமிழ்நாட்டில் அறிவு இருக்கக்கூடிய, அதாவது எவனாவது ஒருத்தர் அரசியல் தெரிந்த, அப்படி இல்லைன்னா மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை இருந்த எவனாவது திமுக மறுபடியும் வரும்னு சொல்லுவானா சார்? அவனுக்கெல்லாம் கொஞ்சமாவது ஒரு மனசுல ஈரம் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்களா? அதனால வந்து கேட்க மாட்டாங்க. மக்கள் வந்து கண்டிப்பா திமுக எந்தெந்த வகையில அனுப்பணுமோ அந்த தடவை கண்டிப்பா அனுப்புவாங்க. ஒரு 60 தொகுதி திமுக இந்த தடவை ஜெயிச்சாலே பெரிய விஷயம் சார். ஆனால் நேற்று பேசிய திருமதி கனிமொழி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது டபுள் என்ஜின் ஆட்சி வந்து அமைப்போம் அப்படின்னு சொல்லி திரு மோடி சொல்லியிருந்தார். ஆனா வந்து மக்கர் என்ஜின் ஆட்சி தான் கிடைக்கும், மக்கள் என்ஜின் ஆட்சி தான் கொடுத்துருக்காங்க பிஜேபி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். இல்லை சார், நீங்க ஏடிஎம்கே பிஜேபி 2016 2021 அலையன்ஸ்ல இருக்காங்க. அலையன்ஸ்ல இருக்கும் பொழுது நீங்க யோசிங்க சார். இப்போ வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு இப்போ 2வது மாநாடு நடத்திட்டாங்க. நேற்று வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு. பொது எனக்கு தெரியல, திராவிட பெண்கள் இல்லையா, அப்புறம் தமிழ் பெண்கள் தானே அவங்களா?
இவங்க எதுக்கு தமிழ் பெண்கள் திடீர்னு மாறாங்க, திடீர்னு எதுக்கு தமிழ்நாடு தமிழ் அப்படின்னு உருட்டுறாங்க, திடீர்னு எதுக்கு தாளமுத்திர நடராசனுக்கு எதுக்கு திடீர்னு கொண்டு போய் மாலை போட்டு அவங்களுக்கு எதுக்கு சிலையை அவங்களுடைய நினைவிடத்தை புதுப்பிச்சு அவங்க முன்னாடி போய் கூட்டம் போட்டு இந்திய நாங்கள் எதிர்க்கிறோம், எதுக்கு இதெல்லாம் உள்ள வருதுன்னே தெரியல சார். நான் ஏன் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எலெக்ஷன் தமிழ் இல்லைன்னா மற்ற நேரத்தில் திராவிடமா. இன்னொன்னு என்னன்னா, நீங்க இருமொழி கொள்கை தான் வேண்டும் மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பேசுவார் எடப்பாடியார் சார். எடப்பாடியார் அவர்கள் கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணியில் இருக்கும் பொழுது, பாஜகவுடன் கூட்டணி வைத்து சிஎம் ஆக இருக்கும் பொழுது, அந்த கூட்டணியில இருந்துட்டு அந்த கூட்டணியினுடைய ஒரு மிக முக்கிய ஒரு சட்டத்தை இல்ல மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்காதுன்னு பேசினார் எடப்பாடியார். அவர் அப்பவே இந்திய வேண்டாண்டாரு. நீங்க என்ன புதுசா இந்தின்னு விட்டுட்டீங்கன்னு கேட்கிறேன். புதுசா பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்றீங்க, அவங்க நீங்க பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்றீங்க, படத்தை ரிலீஸ் பண்ண என்ன சொல்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா மோடியை போய் பார்க்க போறான். அவனுக்கு தெரியுது உண்மை என்ன. ஹிந்தியை இங்க வர வச்சது யாரு? ஹிந்தியை இங்க வர வச்சு ஹிந்தி இங்க வரணும், இங்க இருக்கிற அனைத்து அலுவலகங்களையும் அலுவல் மொழியாக ஹிந்தி தான் மாறணும், ஹிந்தியில தான் போய் பரிச்சை வைக்க போறோம், ஹிந்தியில தான் நீங்க எல்லாரும் பேசணும் வைக்கணும் அப்படின்னு திணிச்சது யாரு? காங்கிரஸ். இதுல பாஜகவோட ரோல் என்ன இருக்கு? அந்த காங்கிரஸை எதிர்த்து தானே நீங்க உள்ள வந்தீங்க ஆட்சி. இப்ப இந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க, கேவலமா வைக்கவே இல்லாம நீங்க கூட்டணி வச்சுட்டு இன்னும் பாஜக இந்தி உள்ள ஒரு பாஜக கூட கூட்டணியில இருக்கும்போது எதிர்த்தாரப்பா எடப்பாடியார். நீங்க எதுக்குமா புதுசா ஹிந்தி எதுக்கு போறோம், நாங்க இந்தியா வர மாட்டோம் எதுக்கு உருட்டிக்கிட்டீங்கன்னு தெரியல. இது ஒரு பெரிய கேள்வியால இருக்கு. சோ அதனால நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்ஐஏ ஆதரிச்சாங்க யூபிஏ கவர்மெண்ட்ல. கிட்டத்தட்ட 2008 என்ஐஏ சட்டம் வரும் பொழுது, அன்னைக்கு 2008 மும்பை கலவரம் நடக்கும் பொழுது, இனிமேல் என்ஐஏ மாதிரி ஒரு சட்டம் இருந்தால் இந்தியாவே காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? யூபிஏ. அந்த சட்டத்துக்கு நீங்க முதல் ஆளாக கொண்டு போய் நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, ஆதரவு திமுகவுடைய கம்ப்ளீட் ஆதரவு கொடுத்தீங்க, ஒரு அப்சல்யூட் சப்போர்ட் கொடுத்தீங்க. கொடுத்து சரி ரைட் ஓகே, அப்போ உங்க கூட்டணியில் இருந்தீங்க. அதற்கு அப்புறம் எத்தனை முஸ்லிம் மாணவர்கள், முஸ்லிம் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் அந்த என்ஐஏ சட்டத்தினால பாதிக்கப்பட்டாங்க. அதற்கு காரணம் யாரு? காங்கிரசும் திமுக. நீங்க ஆதரவு கொடுத்தனால அந்த சட்டம் வந்தது. பல மாணவர்கள், முஸ்லிம் மாணவர்கள், முஸ்லிம் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா? அப்ப சிறுபான்மையினருக்கு நாங்க தான் எப்படி சொல்றீங்க? சரி, அது அந்த தடவை நடந்து விட்டீங்க. 2019 அமெண்ட்மெண்ட் வந்தது இல்ல, என்ஐஏ அமெண்ட்மெண்ட் வந்தது, அது யார் கொண்டு வந்தா? பாஜக கொண்டு வந்தாங்க. அதுக்கு எதுக்கு சார் ஆதரவு கொடுத்தீங்க? 2019 நீங்க புதுசா எம்பி ஆனீங்க, எல்லாரும் எம்பி ஆனீங்க, ரைட்டு ஓகே. எம்பிஐ உள்ள போய் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திமுக சிறுபான்மையினர்கள் தமக்கு அச்சம் என்று நினைத்த ஒரு என்ஐஏ ஒரு அமெண்ட்மெண்ட் வரும்போது எதுக்கு ஆதரவு கொடுத்தீங்க? ஆதரவு கொடுக்க மில்ல வர வேண்டியதானே? ராஜா இப்ப அவ்வளவு வாய் பேசுறாரு ராஜா. இந்த ராஜா தான் ஆராசா தான் கொரோனா. அப்ப திமுக கொரோனா பாராளுமன்றத்துல அவரு நாங்க இதை முழு மனதுடன் ஆதரிக்கிறோம் பேசினாரு. ஆனா எடப்பாடியார் அவர்கள் ஒண்ணும் இல்ல, சிம்பிளா அதாவது பல திட்டங்கள், அவர்களுடைய திட்டங்களே எதிர்த்தார். மீத்தேன் வந்தது, மீத்தேனுக்கு இதே துணை முதல்வராக இருந்து கையெழுத்து போட்டது யார் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள். அந்த மீத்தேனை எதிர்த்தார் எடப்பாடியார் அவர்கள். எப்ப? கூட்டணியில் இருக்கும் பொழுதே. சார் நீட்டு வருது, நீட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். நீட்டு வருது, நீட்டு வந்த உடனே காங்கிரசினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய இவர் சிதம்பரம் அவர்கள், அவருடைய மனைவி சொல்றாங்க, நீட்டை நம்ம இந்தியாவில இருந்து எந்த கொம்பனாலும் ஒண்ணு பண்ண முடியாதுன்றாங்க. எடப்பாடியார் அதை பாக்குறாரு. 7.5% உள்ளொதுக்கீடு போறாரு. உள்ளொதுக்கீடு போட்டு கையெழுத்து வாங்க போனா பட்வாரிலால் புரோஹித் கையெழுத்து போட மாட்டேன்றாரு. அந்த ஆளும் அரசாங்கத்தை, அதாவது தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து தனிச்சட்டத்தின் மூலமாக அவர் என்ன கொண்டு வர்றாரு? உள்ள 7.5% உள்ளொதுக்கீடு கொண்டு வர்றாரு. இப்படி ஏறக்குறைய தமிழ்நாட்டை பாதுகாத்து, தமிழ்நாட்டினோட நலனை பாதுகாப்புல மிக முக்கிய பங்காற்றியவர். நீங்க இன்னைக்கு போடுற கபட நாடகத்தை அனைத்தையும் நியாயமா உண்மையா கூட்டணியில் இருந்தே கூட்டணியினுடைய மிக பிரதான கட்சியான பாஜக எதிர்த்து பண்ணவர் தமிழ்நாட்டுக்காக. இதை விட வேற என்ன பண்ணிட முடியும்? அதனால சும்மா நீங்க இன்னைக்கு புதுசா தமிழர் நாங்க இந்தி எதுக்கு வந்துட்டோம், நாங்க அப்ப இந்தி எதுக்குனே நீங்க காங்கிரஸ் கூட எடுத்துக்க கூடாது. பேசாம தாவேகா கூட அனுப்புங்க. 234 சீட்ல 100 சீட்டு தருவாங்க. தாவேகா கூட அனுப்பிட்டீங்கன்னா காங்கிரஸ் 100 சீட் தருவாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு என்ன பண்ணட்டும். நீங்க அவ்வளவு உங்களுக்கு ரோஷமான இருந்ததுன்னா காங்கிரஸ் வெளியில அனுப்புங்க. இந்தியா அவங்கதான முதல்ல திரிக்க நினைச்சாங்க. இங்க மும்மொழி கொள்கை கிடையாது அப்படின்றத கூட்டணியில இருந்துகிட்டே எடப்பாடியார் ஸ்டாப் பண்ணிட்டார். இருமொழி கொள்கை தான் தமிழ்நாடு ஃபாலோ பண்ணு சொல்லிட்டாரு. அதனால நீங்க புதுசா உருட்ட வேண்டாம்ன்றதான் உண்மை. ஆமா, நேற்று மதுரையில் பேசிய திமுக பிரமுகர் தளபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன உடனே எதிர்வினையாட்டி இருக்காங்க எம்பி ஜோதிமணி.
நாளுக்கு நாள் வந்து கூட்டணி வந்து பிளவுபட ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சார்? அதாவது எப்படின்னா சார், காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு 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 இது சொல்லிடுறேன் சார். காங்கிரஸ் வந்து 1945 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வைங்களேன். 1947 குறிப்பா, அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பணக்காரன் மட்டும்தான் வந்து ஒரு அரசியல் இருக்க முடியும். தான் சொந்த பணம், தன்னுடைய வருமானத்துல வந்த பணத்தை வச்சு செலவு பண்ணி தான் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஊழல் பண்ண முடியாது. யார்ட்டையும் பணம் இல்லை, ஊழல் பண்றதுக்கே பணம் கிடையாது, ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது, எதையும் பண்றதுக்கான திட்டங்கள் கிடையாது, எதுல பணம் அடிக்க முடியும், ஊழல் எல்லாம் பண்ண முடியாது. நீ அரசியலாக இருக்கணும், உன் வீட்டுல பணம் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு செலவழிக்கணும், நீ எலெக்ஷன் நிற்கிறதுக்கு எலெக்ஷன் தேவையான செலவழிக்கணும். அப்ப அன்னைக்கு இருந்த ஒரே கட்சி காங்கிரஸ் தான். இருக்கிற ஊர்ல இருக்கிற பணக்கார பணம் காங்கிரஸ் போய் சேர்ந்தா சார். ஊர்ல இருக்கிற பணக்கார பணம் காங்கிரஸ் போய் சேர்ந்துட்டா. அப்ப தலைவிரித்து ஆடியது என்னன்னா தீண்டாமை. தலைவிரித்து ஆடிய நேரம் இந்த பணக்கார அரசியல் இருந்த காங்கிரஸ்காரன், இவங்க எல்லாரும் பணக்காரங்க, அரசியல் இருந்த எல்லாரும் ஜாதி இந்துக்கள், காங்கிரஸ்காரங்க, இவங்க யாருமே வந்து அன்று சேரி என்று அழைக்கப்பட்ட இல்ல கீழத்தெரு என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்துக்குள்ளே போக மாட்டாங்க. இவங்களோட ஓட்டுலாம் வந்துடும், அதுவா வந்துடும், சொல்லி விடுவாங்கன்னா இவங்க எல்லாரும் அவங்க வீட்டுல வேலை பார்ப்பாங்க. ஓட்டுலாம் வந்தனால இவங்க இடத்துக்கே போக மாட்டாங்க. இதை முதலாக 1949 ஆரம்பிச்ச திமுக இவங்க ஓட்டு அடிக்கணும்னு அண்ணாவுடைய படத்தை வந்து இவங்க வீட்டுக்குள்ள மாட்டி, இவங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போய் உட்காந்து சாப்பிட்றதுல இருந்து இவங்களை வந்து தன்னுள் ஒருவராக பாவிப்பதுல இருந்து ஆரம்பிச்சது திமுகவுடைய அரசியல். ரைட்டுங்களா? அந்த பண்ணையார்த்தனம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க உங்க வீட்டுக்குள்ள வர போறாங்க, நாங்க உங்க வீட்டுக்குள்ள வரோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் திமுக கேட்டுச்சு. அந்த காங்கிரஸ் பண்ணையார்த்தனம், இவங்க பண்ணையார் அரசியல், இவங்க வரமாட்டாங்க, இவங்க நம்ம அளவுக்கு இறங்க மாட்டாங்க, நீ நடந்தா உன்னை என்ன எம்எல்ஏ ஆக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 20 வருஷம் கேப்ல திமுக ஆட்சி பொறுப்புல வர வச்சாங்க. அந்த பண்ணையார்த்தனம்னு அன்னைக்கு டிஎம்கே கிளைம் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் அந்த காங்கிரஸ்ல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு காங்கிரஸ்காரன் வந்து ஒரு ஒரு தனக்கு கீழான ஒரு என்ன சொல்ற ஜாதி அடிப்படையிலோ, அப்படி இல்லைன்னா ஒரு வர்க்க அடிப்படையிலோ, அப்படி இல்லைன்னா ஒரு ரெவன்யூ அடிப்படையிலோ, ஒரு பொருளாதார அடிப்படையிலோ கீழே இருக்கிறவன பெருசா மதிக்க மாட்டான். சோ இன்னும் வந்து அவனுக்கும் மக்களுக்குமான அந்த கேப் இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வந்து அந்த தாத்தா கொள்ளு தாத்தா சேர்த்து வச்சு சொத்தை வச்சு ஃபுல்லா அடிச்சு கூட்டணியை வச்சு ஜெயிச்சிருவான், அவ்வளவுதான். இல்ல தோப்பானு, அந்த கூட்டணி தோத்து போச்சுன்னா தோப்பானு, இவ்வளவுதான். எப்படியா மக்கள் கூட மக்களா காங்கிரஸ்காரன் ஒருத்தன் பயணிச்சாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அதனால காங்கிரஸ்காரன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். அதை டிஎம்கே ரியலைஸ் பண்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. இவ்வளவு நாள் ஆனாலும் இன்னைக்கு காங்கிரசினுடைய தேவை டிஎம்கேக்கு இருக்கு. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு அப்புறப்படுத்திட்டு டிஎம்கேவினால இன்னைக்கு தனியா தன்னிச்சு ஏற்கனவே இங்க சர்வ வல்லமை பொருந்தி இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு மிகப்பெரிய சக்தியாக எடப்பாடியா இருக்காரு. அவரை எதிர்க்கிறதுக்கு நீ காங்கிரஸ் வந்து உதறி தள்ளிட்டு டிஎம்கே தனியா நின்று ஜெயிக்குமானா டிஎம்கேயோட வரலாறுல அப்படி எது கிடையாது. ரைட்டுங்களா? அப்போ அப்படிங்கும் பொழுது இவர் தளபதி அவர்கள் வந்து மதுரையினுடைய மைந்தர் தளபதி, அவர் கேட்பது அவர் சொல்வது நியாயம்தான். ஆனாலும் வந்து திமுகவினுடைய என்ன சொல்றது தலைமை அதை ஏற்குமானா ஏற்காது. திமுகவினுடைய தலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காங்கிரஸை வச்சாது ஏதாவது நம்ம நகர்த்தி கொண்டு போயிட முடியாதா? காங்கிரஸ்ல கிடைக்கிற ஒரு சொற்ப சதவீதம் வந்து நமக்கு வந்துடாதா? அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிட முடியாது. அட்லீஸ்ட் செலவு பண்றதுக்காக அவனுக்கு ஆவானுங்க அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்க. அதனால வந்து அந்த ரிஸ்க் எல்லாம் இந்த 2021 அவங்க எடுக்க மாட்டாங்க, 2026 எடுக்க மாட்டாங்க. இப்போ கரண்ட் செய்தி ஒன்று சார், ஜனநாயகன் வந்து திரும்பவும் உயர்நீதிமன்றத்தால் வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டு திரும்ப வந்து தனி நீதிபதிக்கு வழக்குக்கு வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் வருமா வராது? எனக்கு தெரியும், நம்ம தான் முதலே பேசணும்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு போகியே கிடையாதுரா, பொங்கல் எதுக்குடா அப்படின்ற மாதிரி அந்த படம் அவ்வளவுதான் சார், அது முடிஞ்சுது சார். தூமோர்மே கோன் ஷாஹோ அப்படின்னு ஒரு படம், அதாவது 37 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம். 37 ஆண்டு அந்த படம் ரிலீஸ் ஆகும் சார். அந்த படத்தினுடைய பிரதான கதாநாயகன் யார் அப்படின்னா சத்ருகன் சின்ஹா. இன்னொரு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கதாநாயகர் சப்போர்ட்டிங் ஆக்டர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு தும் और मैं कौन ஷாஹின்ஷா அப்படின்ற ஒரு படம் 37 ஆண்டுகளாக ரிலீஸ் ஆகும். இப்போ ரிலீஸ் ஆக போகுது, as we speak இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, அந்த படம் இப்படி ஒரு படம் இருக்கா அப்படின்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% பேர் கூட தெரியாது. ரைட்டுங்களா? சத்ருகன் சின்ஹாவுக்கு ரசிகர்களுக்கு அப்படின்னு ஒரு படம் இருக்கானே தெரியாது. ரைட்டுங்களா? முடிஞ்சு போச்சு அப்படின்ற படத்தை இப்ப எல்லா பிரச்சனையும் மீறி படத்தை இறக்க போறாங்க. அதுதான் ஜனநாயகனுடைய நிலைமை. ஜனநாயகன்றது முடிஞ்சு போன ஒரு கதை, அதை போட்டு பேச வேஸ்ட். அது வந்து இவரை சுத்து போடுறதுக்காக பண்ணிட்டாங்க அப்படின்னீங்கன்னா வச்சுக்கோங்க. இவரு அதாவது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன். இட் டசன்ட் ஹேவ் டு பி ஒரு நீங்க இதா இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். நீங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க யாராக வேணாலும் இருக்கலாம்.
ஆனா உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு இது வேணும்னா அதுதான் என்னுடைய ஆக்ஷன் ஐட்டம். நெக்ஸ்ட், அதாவது ப்ரையாரிட்டைஸ்ட் ஆக்ஷன் ஐட்டம் அதுதான். அதை நான் முடிச்சுட்டு அடுத்த வேலை அப்படின்னு ஒருத்த முழு மூச்சோட இறங்கினானா அவனுக்கு வெற்றி நிச்சயம் சார். இந்த ஒரு பிரச்சனை வச்சு எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணிக்கலாம் தெரியுமா விஜய்? எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணிக்கலாம் தெரியும். ஆனா அந்த பிஜேபின்ற வார்த்தையை சொல்றதுக்கே அந்த மனுஷன் பயப்படுறாருன்னா, இவ்வளவு பெரிய பயந்தாங்குழியை வச்சு நம்ம என்னத்தை ப்ரொஜெக்ட் பண்ண சிஎம் ஆறாரு எனக்கு தெரியும் ஆயிட்டு போறாரு சார். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான சிஎம் தான் நம்ம வந்து குடிமகன்லாம் இருக்கணும் அப்படின்னா இருப்பவர் என்ன பண்ண, இந்த ஆளை வச்சுக்கலாம் சிஎம் வச்சுக்கலாம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல சார். தனக்கு ஒரு பிரச்சனை அதுல இருந்தே வெளியில வர முடியாது. நாளைக்கு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை எப்படி வெளில வருவாங்க சொல்லுங்க, யோசிங்க நீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா சார்? நமக்கு இதுதான் வேணும். ஒரு ஒரு கமலஹாசன் இருந்த ஒரு விஸ்வரூப தப்பா இருந்த ஒரு ஃபோர்ஸ் இந்த இருக்கா? கமலஹாசன் ஜெயிச்சார் சார். அன்னைக்கு ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து எவனாலும் நிக்க முடியாதுன்ற ஒரு நேரத்துல ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து நின்று அந்த படத்தை இறக்கி அந்த படமும் இன்னைக்கு கமலஹாசன் அவருடைய ஹையஸ்ட் கிராசரா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கமலஹாசன் இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டு கூட உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்களாம் என்ன ஆளு சார்? அதனால அந்த ஆளை பத்தி பேசுறது வேஸ்ட். அந்த படம் அதை விட அறுது குப்பை, அது குப்பை படம் சார் வேஸ்ட். அது ஏதோ ஒரு நல்ல படத்துக்கு ஒரு நல்ல ரீமேக்கு இவங்க இவ்வளவு தூரம் சண்டை போட்டு கஷ்டப்பட்டாங்கன்னா கூட ஒரு பிரச்சனை. இவரு சண்டை போட பண்றாரு, இவரு அதுக்கு பயந்து போய் ஒதுங்கி போய் அன்னைக்கு பேசுறாரு சார். சிபிஐ என்ற ஒரு வார்த்தை கிடையாது, ஜனநாயகம் என்ற ஒரு வார்த்தை கிடையாது. பாஜக, ஒரு அமித்ஷா, ஒரு மோடி, ஒரு திருப்பரங்குன்றம் எதையாவது பாஜகவை டச் பண்ணா நீ டிச் ஆயிருவா அப்படின்றது அவருக்கு தெரியுதுல. இப்படி செயல் வீரர்கள் கூட்டத்துல பேசுறாரு, அது முக்கியமான. அப்ப எவ்வளவு பெரிய செயல் வீரர் ஒருத்தர் என் தம்பி அவர்களே அண்ணனே நான் பண்ணுகிறேன். என்னடா அது கூட்டம் மொத்தம் கோமாளி கூட்டம், அங்க பூரா மேல பேசிக்கிட்டே கீழே விசில் அடிச்சுட்டு உட்காந்து விசில் அடிச்சுக்கிட்டு அதை அதாவது அந்த பசங்க எவ்வளவு கேவலப்படுறமோ அவ்வளவு கேவலப்பட்டு வெளில வரப்போறாங்க சார். ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து விஜய் அவருடைய பல காவியங்களான சுறா, குருவி, புலி இதை போன்ற இந்த மாதிரி படங்களை ரிலீஸ் பண்ணி அந்த பசங்களை நோகடிப்பார் சார். பீஸ்ட், லியோ இப்படி நோகடிப்பார். அதுல இருந்தா வந்து என் தலைவன் அரசியலுக்கு வந்தாண்டா, உங்க தலைவர் மாதிரியாடா அரசியலுக்கு வரலன்னு ரஜினிகாந்த் ரசிகர்களை கேட்பாங்க. அஜித் இப்ப புதுசா ஆடு நடிச்சாரா, உங்க ஆளு பாருங்க இப்ப கேம்பா கோலாக்கு அம்பானிக்கு சும்படிச்சுட்டு இருக்காரு ஆச்சு அப்படி இப்படின்னு. இவனுக்கு இந்த அரசியல்ன்ற மேடையில ரொம்ப கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு செங்க செமந்து மறுபடியும் திரும்பி நடிக்க வந்து அங்க அதுக்குள்ள சிவகார்த்தியன் ஓஹோன்னு ஆகி அவர்கிட்டையும் மீதி அடி வாங்கி மீதி காலத்தை கழிக்க போறானுன்னு பாவமா இருக்கு. என்னன்னா எதுக்கு அப்படின்னா சார், ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். ஒரு தலைவன்னா துணிஞ்சு இறங்கணும், துணிஞ்சு பேசணும், துணிஞ்சு ஒரு சில விஷயங்கள் செயல்படணும். அதான் அன்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு கடைசி 145 நாள்ல 15 நாள் அந்த மனுஷன் வெளில வந்துருக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா வெளில வந்து சேஃபா போறது. இவ்வளவுதான். எங்கேயும் ஒரு பொது மக்கள் மத்தியில தைரியமா எக்ஸ்போஸ் ஆகிறேன்னா ஆகவே மாட்டேன். நான் பொது இடத்துக்கே வரமாட்டேன். அப்படின்னா எப்படி முடியும்? எப்படி எலெக்ஷன்ல சாத்தியம் அது? இப்ப நான் இருக்கேன், நான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு விஜய் வரவே இல்லை. விஜயை நான் பார்க்க கூட இல்லாம நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னா எப்படி என்னால ஓட்டு போட முடியும்? நான் என்ன சார் எம்ஜிஆர் ஓட்டு போட? அது 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இன்னும் அதே பேசிக்கிட்டீங்க. 50 வருஷம் இப்பவும் ஒன்னா 50 வருஷத்துக்கு டிவியே கிடையாது. இன்னைக்கு போன் வச்சிருக்கோம், போன்லயே நீ டிவியே தேவையில்லைன்ற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே இது இன்னும் ஒப்பிட்டு பேசிக்கிட்டு தான். அப்புறம் அந்த அளவுக்கு கூட அறிவு இல்லை. நீ இன்னும் அதே மாதிரி 70 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்ப நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட முட்டாள் வேற யாரு இருக்கா சொல்லுங்க? யாருமே இல்லை. அதனால வந்து ஜனநாயகம் முடிந்து போனது. விஜய் அவர்கள் அரசியலில் ஒரு எனக்கு தெரிய ஒரு டிஆர் அப்படி இல்லைன்னா ஒரு கமலஹாசன் அவர்கள் சார் நாம் தமிழர் அவர் முந்திட்டாருன்னா அது ஒரு பெரிய வெற்றி சார். நாம் தமிழர் தெரியாதனமா விஜய் முந்திட்டானோ செத்தா சார் விஜய். அவ்வளவுதான் சார். வச்சு அவனுங்களே போதும். இன்னைக்கு அவனுங்க நாம் தமிழர் கட்சி நடத்துறத விட தாவேக்காவை நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. அவன் சிம்பிளா ஒண்ணும் இல்ல. நாம் தமிழர் கட்சி அவன் கட்சியை மறந்துட்டு இன்னைக்கு தாவேக்காக்கார என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, விஜய் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, விஜய வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதான் உண்மை. ஒருவேளை ஜெயிச்சுட்டாங்களோ அப்ப இன்னும் என்ன மாதிரி அடி ஒண்ணு நீங்க பாத்துக்கோங்க. தயவு செஞ்சு நான் தாவேகா நண்பர்கள்ட்டையும் விஜயவர்கிட்டையும் கேட்டுக்கிறதுனா, நீ என்ன பண்ண நீ ஆன்லைன்ல விளம்பரம் பண்ணிக்கோ, நீ வராமலே ஜெயிச்சுக்கோ. நாம் தமிழர் ஜெயிச்சிரு 6% ஜெயிச்சிரு. இல்லைன்னா செத்த நீ அது மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஆமா.
ஆனா இன்னொரு செய்தி வந்து நம்ம வந்து கேள்விப்படுறோம். என்னன்னா, திரு ராமதாஸ் தலைமையிலான பாமக வந்து விஜயோட கூட்டணி போறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது, இது சாத்தியமா? சார் ஒரு ரீசெண்டாக ஒரு காணொலி பார்த்தேன் சார். அதில் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய அனைத்து முன்னாள் பிஎம்களும், இந்தியாவுடைய மிக முக்கிய தலைவர்களும், இந்தியாவையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த ஒரு சில தலைவர்களும், அரசியல் ஆளுமைகளும், அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் போன்ற ஜெயலலிதா அவர்களுடைய மிக முக்கிய நலம் விரும்பியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். விஜய் சிஎம் எடுத்துட்டு விஜய் பின்னாடி போனார்னா போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருடைய வாழ்க்கை அவ்வளவு தரம் தாழ்ந்து போக வேண்டுமா, அவருடைய கட்சி அப்படியான ஒரு தரம் தாழ்வை சந்திக்க வேண்டுமா என்பதை அவர் தான் முடிவு செய்ய வேண்டும். இது நடக்காது சார். இவர் வராரு அவர் வராரு, நான் எவன் வந்தான் கட்சியில ஒரு செங்கோட்டையை எத்தனை பேர் வருவார் உட்காந்துருந்தா தெரியுமா? எவனுமே போல வைத்தியலிங்கம் முதல்ல டிவிக்கிற சேர்வாருனே ஒருத்தனும் போல. எல்லாம் 30 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆனவன். அப்படிப்பட்டவன் தான் ஒருத்தரும் உள்ள விஷயம் தான். கூப்பாகிருஷ்ணன் அவர்கள் எடுத்துக்கோங்க, அவர் இப்போ ரீசெண்ட் எம்எல்ஏ இருந்தவர் தான். பட் ஆனால் இப்படி ஒவ்வொருவரா போறதுக்குள்ள தாவேக்காவை வந்து கிட்டத்தட்ட 4 முறை விஜய் ஒரு பேரை சொல்லியே வந்து கூட்டணி ஒரு அழைப்பு போல கூட்டணியில் தன்னை அழைப்பார்கள் என்றும் பேசினார் டிடிவி தினகரன். அந்த டிடிவி தினகரனே கூப்பிடாதவர் விஜய். அதனால விஜய் வந்து அதை அதாவது விஜய் பனையூர்ல இருப்பாரு, ராமதாஸ் அவர்கள் வந்து நடந்து போய் விஜய் வீட்டுக்குள்ள போய் ஏன் நான் அவங்க கட்சியில வந்து சேர்ந்துக்கிறேன்னு ராமதாஸ் அவர்கள் கேட்கும் பட்சத்துல விஜய் வந்து அவரு அந்த வீட்டுக்குள்ள அவர் ரூம்ல இந்த இருட்டா வெளிச்சமே படாம உள்ள சரக்கடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள துண்டை போட்டு ராமதாஸ் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து அவருடைய கட்சி துண்டை போட்டு, ராமதாஸ் அவர்கள் அவர் கட்சி துண்டை போட்டு, விஜய் அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்களை அணைச்சு தட்டி கொடுத்து அரசியல் கூட்டணி அமைஞ்சா அது ராமதாஸுக்கு ஓகே அப்படின்னா அது நடக்கும். நன்றி சார்.